முடியாதுங்கிற வார்த்தையை போலீஸ்கார வாயிலிருந்து வரக்கூடாது. அண்டர்ஸ்டாண்ட்? ஹையர் அபிஷியல்ஸுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் பதில் சொல்ல முடியல. மீடியா கிழிக்கிடின்னு கிழிக்குது. வேலியில விரிசல் இல்லாம வெள்ளாடு உள்ள வர முடியாது. போலீஸ்கார உதவி இல்லாம குற்றவாளி ஜெயில இருந்து வெளியே தப்பிச்சு போக முடியாது. Who is the black king? யார் அந்த கருப்பாடு? அத முதல்ல கண்டுபிடிங்க. இறந்த பின்னே கருவறைக்கு செல்ல முடியுமா? பெண்கள் மனதில் உள்ள ரகசியம். உங்களுக்கு blood cancer இருக்கிறது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இது உங்களுக்கு ஃபைனல் ஸ்டேஜ். சொல்ல முடியுமா? முடியாத காரியங்கள் நிறைய இருக்குதா? பாட்ட நிறுத்து. அனுபவங்கள் அதல கிடைக்கும். நேரா போ. ஏன் அழுவுறீங்க? லவ் ஃபெயிலியரா? லவ் ஃபெயிலியர் இல்ல, லைஃபே ஃபெயிலியர். புரியலையே. புரியுற மாதிரி சொல்ற. நீ லவ் பண்றியா? ஆமா சார். கல்யாணம் பண்ற ஐடியா இருக்கா? கண்டிப்பா. அப்போ ஒன்று செய். கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி உன் உடம்புல ஏதாவது தீராத வியாதி இருக்கான்னு ஒரு நல்ல டாக்டரை பார்த்து செக் பண்ணு. அப்படி செக் பண்ணாமல் கல்யாணம் பண்ணி பாதியில் புட்டுக்கிட்டேன்னா உன் பொண்டாட்டி திருவேற்காடு மாரியம்மன் கோயில் வாசலில் பிச்சை எடுப்பா. அதனால் குறிப்பாக ஆஸ்மா இருக்கா, டைபாய்டு இருக்கா, பிரெயின் டியூமர் இருக்கா, டிபி இருக்கா, இல்லை முக்கியமான ஒன்று விட்டுட்டீங்களா? என்ன? கேன்சர். ரொம்ப கரெக்டா, ரொம்ப கரெக்ட். அப்படியே வண்டியை கொஞ்சம் ஓரமாடி பண்றா. இந்த என்கிட்ட சில்லற இல்லையே சார். ஆமா, இருந்தா மட்டும் கொடுத்துட போறீங்க. டேய் நில்லுடா. குடிச்சிட்டு வந்திருக்கியாடா? டேய் டேய் ஏண்டா? ஏன் உன் புத்தி இப்படி போகுது? அப்பா இல்லாத குடும்பத்தை நீதானடா காப்பாத்தணும். டேய் இத பாரு, சொல்றேன் நல்லா கேட்டுக்கோ. இன்னும் ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்ச எங்க யாரையும் உயிரோட பார்க்க முடியாது. ஆமா, என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு எல்லாரும் சாகத்தானே போறோம். நாளைக்கே நான் செத்துட்டேன்னா 3 பேர் என்ன சூசைட் பண்ணிக்க போறீங்களா? டேய் டேய் குட்டி மோதி வாழத்தானே போறீங்க. வாழணும் வாழணும், அதுதான் விதி. ஐயோ அண்ணன் செத்து போயிட்டானே அப்படின்னு பாதியில படிப்பை நிறுத்தலாம்னு பிளான் பண்றியா? நிறுத்துன அறுத்துருவேன். ஜெராக்ஸு கடையில் பார்ட் டைம் வேலை செஞ்சாவது படிப்பை கண்டினியூ பண்ணணும். புரியுதா? பார்த்துமா வா. அண்ணனே செத்து போயிட்டார். அம்மா எங்கே நமக்கு நல்ல மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க போகுதுன்னு எவனுக்காவது மிஸ்டு கால் கொடுத்து இழுத்துக்கிட்டு ஓடலான்னு நினைச்சா காலை வெட்டிடு. என் இடத்துல நீ இருந்து குடும்பத்தை ஸ்டடியா காப்பாத்து. ஓகேவா? என்னடா ஆச்சு உனக்கு? ஏன்டா இப்படி எல்லாம் பேசுற? வேலு எழுந்துடா. லட்சுமி அம்மா சொல்லுப்பா. நான் சொல்றத நல்லா கேட்டுக்க. வீட்டு வாசல்ல ஒரு இட்லி போண்டா கடை போட்டு உன் குடும்பத்தை காப்பாத்து. அப்பத்தான் இந்த ஊரு உலகம் உன்னை பாராட்டும் சீராட்டும். இல்லைன்னா ஸ்டேஷன்ல துப்பாக்கி எடுத்தாலும் ஒரே போடுவேன். டேய் கடவுளே முருகா, யார் கண்ணு பட்டுச்சோ என் புள்ள இப்படி குடிச்சிட்டு வந்து நிக்குது. வணக்கம் வணக்கம் வணக்கம். உட்காருங்க உட்காருங்க. உட்காருப்பா. அப்புறம் அப்பா ஆப்ரேஷனுக்கு 2.5 லட்சம், பொண்ணுங்க படிக்கிறதுக்கு 1.5 லட்சம், அப்படியே மொத்தம் சேர்த்து 4 லட்சம் ஆயிடுச்சு. வட்டியே முக்கி தான் வந்துக்கிட்டு இருக்கு. சரி பரவாயில்ல, இனி வந்துடும். அப்புறம் அப்பா மாதிரி நேர்வழியிலே போகாம அப்பப்போ கொஞ்சம் பைபாஸில் இறங்கி போக பாருப்பா. அப்ப சரி வரட்டுமா? சரி வரேன். என்ன பாக்குற? செட்டியார்ல வட்டி கொடுக்கணும். குட்டிகளை தூக்கிட்டு வந்துட்டேன். வட்டியை கொடுத்துட்டு குட்டிகளை கூட்டிட்டு போங்கடான்னு. அதுதான், வேற ஒன்றும் இல்லை. வர்றம்மா. லட்சுமி அம்மா, வட்டி வளர்ற மாதிரி பிள்ளைகளும் நெடு வளர்ந்துருச்ச. சரி வர்றேன்ப்பா. டேய் வேலு, எப்படியாவது இவன் கடனை முதல்ல அடைக்கணும்டா. நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் கடனை பத்தி நீ அம்மா கவலைப்படுற, நான் பாத்துக்கிறேம்மா. என்ன சார் போட வந்திருக்கீங்களா? எப்படியும் போட்டுருவாங்கன்னு தெரிஞ்சு போச்சு, அதான் போட வந்திருக்கீங்க இல்ல? நாராவாய் நன்னாரி, நீ சொன்ன மாதிரியே நடந்துருச்சுடா. என்ன சார் யோசிக்கிறீங்க?
சரி, நீங்க சொன்ன மாதிரி டியூட்டில இருக்கும்போது போட்டு தள்ளிட்டா அதிகபட்சமா எவ்வளவு கொடுப்பாங்க சார்? கத்தியால கண்ணை குத்தி நோண்டிட்டா 5000, அருவாளால கையை வெட்டிட்டா 10000, ஒருவேளை உயிரே போயிருச்சுன்னா 10 லட்சம். இப்ப புதுசா ஒரு பாலிசி வந்திருக்கு, ஜீவன் நயன்தாரா. எல்லாருமே இப்ப அதைத்தான் விரும்பி போடுறாங்க. 6 மாசத்துக்கு ஒரு தடவை 25000 ரூபாய் கட்டினா போதும். ஒரே ஒரு பாலிசி கட்டிட்டு நீங்க செத்து போயிட்டா கூட 10 லட்சம் பல்கா உங்க குடும்பத்துக்கு கிடைக்கும். அப்படியா? நீங்க பாம் பிளாஸ்ட்லயோ கலவரத்திலயோ செத்து போயிட்டா மெடிக்கல் ரிப்போர்ட் கூட தேவையில்லை. ஓகே சார், நாளைக்கே முதல் பிரீமியம் 25000 ரூபாய் கட்டிடுறேன். பர்மா குமார் மேட்டர்ல ஏதாவது டெவலப்மெண்ட் இருக்கா? சார், அவங்கள தப்பிக்க விட்ட ஜெயில் வார்டனை சஸ்பெண்ட் பண்ணியாச்சு. அவர்கிட்ட விசாரிச்சதுல எந்த இன்ஃபர்மேஷனும் கிடைக்கல. சார், பர்மா குமார் கூட ராமமூர்த்தியை கொண்ட 3 பேரும் தப்பிச்சதுனால அந்த சுந்தரம் மேல டவுட் வந்திருக்கு சார். சாட்சி இல்லாம அவன் ஒன்றும் பண்ண முடியாது. அவன் ரொம்ப பெரிய ஆள், கவனமா ஹேண்டில் பண்ணுங்க. எஸ் சார். ஓகே சார். மே கம் இன் சார். சார், என்ன வேலை? கால் எப்படி இருக்கு? My leg is stronger than before, sir. My mind is peaceful and confident, sir. My face also very beautiful, sir. கருவான் இங்கிலீஷ்ல அந்த பழ பழக்கிறான். லவ் ஏகா லவ். வேலு என்னே மாதிரியே லவ்ல விழுந்துட்டான். இனி இங்கிலீஷ் மட்டுமல்ல எல்லா லாங்குவேஜும் பேசுவான். நிவ்வு நேனே கல்சுண்டேனே இன் கொந்தே இஷ்டம் டம் 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 டம். என்னமோ சொரக்காயில குச்சி சொரன மாதிரி டம் 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 டம்னு Watch நிறுத்தி me, sir. சாரி சார். Stage 1, sir. Stage 2, sir. Stage 3, sir. Kung Fu, Futanku, Enter the Track and Chinese Snakes, Karate Kids, Bodhi Tharman, sir. மிஸ்டர் வீரபாண்டி, என்ன இது? குரங்குக்கு நரம்பு தளர்ச்சி வந்தா இப்படிதான் சார் பண்ணுவோம். Bloody counter, set up ஒரு வேலு, மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். வெரி அத்ரா, sir. இட்ஸ் ஓகே, கூல் டவுன், கூல் டவுன். தப்பிச்சு போன அக்யூஸ்டுகளை 48 நாள்ல பிடிக்கிறேன், சார். அது என்ன 48 நாள் நாட்டு மருந்து சாப்பிடுற மாதிரி? 5 நாள்ல பிடிக்கிறேன்னு கப்ஸா விடாம 48 நாள்ல பிடிக்கிறேன்னு பப்ஸா விடுறேன், சார். ஐயோ வேலு, உங்ககிட்ட 10 நிமிஷம் பேசினால கிறுக்கு பிடிச்ச கணக்குவாதிட்ட மாட்டின மாதிரி இருக்கு. I am not max student, sir. Make a move, sir. இந்த பாரு, குற்றவாளிகளை பிடிக்கிறியோ இல்லையோ, முதல்ல இந்த இழவெடுத்த இங்கிலீஷ்ல பேசுறது நிறுத்து. இந்த மாதிரி இங்கிலீஷை கேட்டு கேட்டு என் தலை எறும்பு ஏறினா வழி கூடுற மாதிரி ஆயிப்போச்சு. முதல்ல இந்த பர்மா குமாரை பிடிக்கிறதுக்கு வழி பாரு. மிஸ்டர் வீரபாண்டி, டேக் கேர். நான் Okay, sir. செக்ரட்டரி. Okay, sir. ஓகே. அண்ணா, சாருக்கு புதுசா கோவம்லாம் வருது. உங்க அப்பன் சாவலனா உனக்கு வாட்ச்மேன் வேலையே கிடைச்சிருக்காது. இதுல ரோசம் வருதா? Be careful. ஏய் கட்டாதீங்க. இன்னும் 1 மணி நேரத்துல 1 கோடி ரூபாய் பணமும் ஒரு காரம் வந்தாவணும். அப்படி வரல இந்த பாம்பு அடிச்சு எல்லாரும் செதறிடுவாங்க. அவசரப்படாத, நாங்க உயர் அதிகாரிகிட்ட பேசிட்டு இருக்கோம். நீங்க பாம் பிளாஸ்ட்லயோ கலவரத்திலயோ செத்து போயிட்டா மெடிக்கல் ரிப்போர்ட் கூட தேவையில்லை. என்ன கல்யாணம் போற மாதிரி போயிட்டு இருக்கீங்க. அங்க தீவிரவாதி பாம் வச்சிட்டு 10 பேரை புடிச்சு வச்சிருக்காங்க. சீக்கிரம் அவனை புடிச்சு வாங்க. நான் இன்ஸ்பெக்டர். அவசரப்படாத. நான் உங்ககிட்ட டீல் பேசுறதுக்காக வந்திருக்கேன். என்னது இவங்க எல்லாரையும் விட்டுட்டு ஒரு அரசு அதிகாரி என்ன புடிச்சு வச்சுக்கிட்டீங்கன்னா நீ நிறைய பணம் வாங்கலாம். அதுல எனக்கு வெறும் 10% கொடுத்தா போதும். அப்படி இங்க வா. ஏய் நீங்க எல்லாம் வெளில போங்க. வெளில போங்க. துப்பாக்கி தூக்கி பிடியா. எப்ப பாரு தொங்க விட்டுக்கிட்டு. மேடம் சார், உள்ள என்ன நடந்தது? தீவிரவாதிகள் எங்க இருக்காங்க? சொல்லுங்க சார். இது வெடிச்சா கை கால் தனியா பிச்சுக்கிட்டு போமா இல்ல உருவமே தெரியாத அளவுக்கு சில்லு சில்லா சதறி போமா? வெடிச்சா ஒரு துண்டு கறி கூட கிடைக்காது. சரிஜி, ஒரு 5 கோடி கேட்கட்டுமா? 50 கோடி கூட கேளுங்க ஜி. அவ்வளவு தருவாங்களா ஜி? எவ்வளவு கொடுத்தாலும் வாங்குறது நீங்க இருக்க மாட்டீங்களா ஜி? ஏன் ஜி? ஏன்னா நாம 2 பேரும் கட்டி பிடிச்சி வெடிச்சு செதறி சாக போறோம். பார்ட்னர், என்ன இப்படி பேசுறீங்க? நம்ம எதுக்கு சாவணும்? எனக்கு ரொம்ப நாளா பாம்பு அடிச்சு சாகணும்னு ஆசை. என்ன ஏதோ பிரியாணி சாப்பிட ஆசைன்ற மாதிரி சொல்ற? இங்க பார், தேவையில்லாம வளவளன்னு பேசிட்டு இருக்காத. கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் பண்ணி இமிடியேட்டா தட்டி சென்ட ஃபிக்ஸ் பண்ணி சாமி பாட்டு பாடிட்டே சாவோம். செல்லாதா செல்லம் ஐயாதா நாங்க பாம்பு அடிச்சு 2 பேரும் சாகறடா. பார்ட்னர், இதெல்லாம் நம்பிக்கை துரோகம். எனக்கு பணம் கூட வேணாம். நான் உட்டியா நான் போயிடுறேன். ஒரு காரியத்துல கால் எடுத்து வச்சிட்டு முடிக்காம பேக் அடிக்கிறது வீர தமிழனுக்கு அழகே இல்ல. ஐயோ, நான் தெலுங்காரையா? தெலுங்காரனா இருந்தாலும் அழகு இல்லடா. நானே ஃபிக்ஸ் பண்றேன். அழுத்தியாச்சு ஆல்ரெடி. ஒரு வாட்டி சாவண்டா. 2 தடவை சாவ முடியாது. நான் தெலுங்காரா இல்லையா? இத குப்பையில கிடந்து எடுத்து வந்தாயா? இந்த நீயே வச்சிக்க. ஐயோ 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 காப்பாத்துங்க. ஐயோ காப்பாத்துங்க மேடம். ஐயோ காப்பாத்துங்க மேடம். ஏடா பஞ்சு மிட்டாய் விக்கிற மாதிரி இருக்குது. பாம். இவனை வண்டியில ஏத்தியா. கூட்டிட்டு போ. பிளாஸ்ட் பிளாஸ்ட்
வெடிச்சு செத்துருன்னு பார்த்தா மிஸ் ஆயிடுச்சே. You have done a great job, Velu. Good job. என்ன திடீர்னு இவ்வளவு தைரியசாலி ஆயிட்டீங்க? எல்லாம் உங்களை பார்த்து தான் சார். கோலையா இருக்கிற போலீஸ் பணத்துக்கு சமம். அதான் நானே களத்துல அட்ரா சக்க வேலு சார், உங்க வீரத்தை பாக்கும்போது பட்லரா இருந்த நீங்க ஹிட்லரா என் கண்ணுக்கு தெரியுறீங்க. சார் இது ஜெர்மன் மேட் பாம். இத டிஸ்கனெக்ட் பண்றது ரொம்ப கஷ்டம். ஐ திங்க் சார் இத பத்தி படிச்சிருப்பார்னு நினைக்கிறேன். படிச்சாரு. பாம பத்தி மட்டும் இல்ல, பீரங்கி ராக்கெட் ஏவுகணை வரைக்கும் படிச்சிருக்காரு. அவளை ஏங்க அப்துல் கலாமே டெய்லி இவர்கிட்ட தாங்க போன போட்டு டிஸ்கஷன் பண்ணுவாரு. டேய் நீ தாண்டா கூடி சீக்கிரம் செவ்வாய்க்கிரகத்துல கச்சேரி பண்ண போற. யோ யாரியா நீ? யாரோ சார் 20 பேரோட உயிரை காப்பாத்திருக்கீங்க. வாழ்த்துக்கள். எப்படி உயிருக்கு பயப்படாம உங்களால துணிச்சலா செயல்பட முடிஞ்சது? உயிருக்கு பயந்தவங்க போலீஸ் வேலைக்கு வரக்கூடாது. போலீஸ் வேலைக்கு வந்துட்டா உயிருக்கு பயப்படக்கூடாது. கருவா பையன் ரெண்டுமே ஒண்ணுதானடா. ஏன்டி வசந்தா போற போக்க பார்த்தா ஆக்சன்ல இறங்கிடுவானோ? எந்த புத்துல எந்த